11,000 தான் வந்திருந்தது. நான் வந்து மந்த்லி 1,000 தான் பே பண்ணேன். சீட்டு முடிஞ்சு 11,000 தான் வந்தது. ஆனால் எனக்கு 11,000க்கு 1 கிராம் சேர்ந்துருந்தது. 1 கிராம் கோல்டு சேர்ந்துருந்தது. நான் கோல்டு வாங்குகிற அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,110 இருந்துச்சு. ஆனால் எனக்கு 11,000க்கே 1 கிராம் சேர்ந்துருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3,000 லாபம் இல்லையா? 11,000க்கே நமக்கு 1 கிராம் வந்து சீட்டில் சேர்ந்துருக்கு. ஸோ வந்து அது எனக்கு ஒரு லாபமாக பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 கிராமில் மேலே ஒரு 500 மில்லிகிராம் போட்டு நான் வந்து இந்த மோதிரம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 1.500 மில்லிகிராம் இருந்துச்சு. இதை விட கம்மி கிராம்லேயுமே ஸ்டார்ட் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் அந்த பேண்டு மாதிரி வாங்கிட்டேன். இது வந்து பார்க்கவும் நமக்கு காத்திரமாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரம் அந்த கம்பியெல்லாம் வளையாது. அதனால் நான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி தங்கம்